அவர்கள் தான் சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு அப்படின்னு பேசுவாங்க. வேறு யாராவது பேசுவாங்களா? இது ஹிந்தி திணிப்பு, அதாவது வட மாநிலத்திலேருந்து ஹிந்தியை கொண்டு தமிழ்நாட்டில் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஹிந்தி திணிப்பை விட மிகவும் மோசமான ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது நமக்கான தேவைகளை மட்டும் நாம் பூர்த்தி செய்து கொண்டு நம் சமுதாயம் கண்ணு முன்னாடி அழியும் போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால் நல்லா இருப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைய காணொலியில் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, திண்டுக்கல், உசிலம்பட்டி, தேனி போன்ற பகுதிகளில் கள்ளர் விடுதி, கள்ளர் பள்ளிகள் அப்படின்னு இருந்ததையெல்லாம் இன்றைக்கு பெயர் மாற்றம் பண்ணி சமூக நீதி விடுதி, சமூக நீதி பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு பெயர் மாற்றம் பண்ணிக்கிட்டு வராங்க. இதன் தொடர்ச்சியாக இப்பொழுது நெற்கட்டான் சேவல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சீர்மரபினர் விடுதி அப்படிங்கிறத இன்றைக்கி சமூக நீதி விடுதி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. சீர்மரபினர் விடுதிக்கான கட்டிடம் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அவருடைய அரசாங்கத்தில் தான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ அதே திமுக அரசு அதற்கு சமூக நீதி விடுதி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கள்ளர் விடுதி அப்படிங்கிறத சமூக நீதி விடுதின்னு மாற்றும்போது ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமூகமும் தேவரினமும் ஒன்று திரண்டு போராட்டங்கள் நடத்தினாங்க. எல்லா பகுதிகளிலும் போராட்டம் நடந்துச்சு. பல்வேறு அனைத்து மாவட்டங்களையும் இதற்கான கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்ததா அப்படின்னா செவி சாய்க்கலை. இதை குறித்து நம்ம அவர்களிடம் பேசும்போது, அதாவது ஆட்சியாளர்கள்ட்ட பேசியாச்சு, அவங்க நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இதை யாரும் பெருசாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த வேலைகள் தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி திருநெல்வேலி நெற்கட்டாம் சேவலில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சீர்மரபினர் பள்ளியையும் பெயர் மாற்றியிருக்காங்க. சிந்திச்சு பாருங்கள், இது சீர்மரபினர் அப்படிங்கிறது மக்கள் தானே. மரபினர், சீர்மரபினர் அப்படிங்கிறது மக்களை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். இது மக்களாட்சி, மக்களோட பெயரில் எதற்காக இருக்கக்கூடாது? சிந்திச்சு பாருங்கள். கள்ளர் அப்படிங்கிறது தனிப்பட்ட நபரா? தனிப்பட்ட நபர் கிடையாது. அது கள்ளர் சமுதாயத்தை குறிக்கக்கூடியது, அந்த மக்களை குறிக்கக்கூடியது, அந்த மக்களுக்கான வரலாறு, அந்த மக்கள் பட்ட துயரங்கள், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் பட்ட துயரத்தின் காரணமாக அந்த கள்ளர் பள்ளிகள் கொண்டு வரப்பட்டது. அவர்களுடைய பொது நிதியில் அந்த பள்ளியானது கட்டப்பட்டது. ஏன் அந்த மக்களின் பெயரில் அந்த பள்ளிகள் இருக்கக்கூடாது? இன்றைக்கு பல நூலகங்கள் கலைஞர் கருணாநிதி நூலகங்கள் என்றும், பெரியார் பேருந்து நிலையம் அப்படின்னு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பேர் வச்சுட்டு வராங்க. ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கே கலைஞர் அவர்களுடைய பெயரை வச்சுருக்காங்க. அப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட பெயரை நீங்கள் எல்லா கட்டிடங்களுக்கும் வைக்கும் பொழுது ஏன் மக்களோட பெயரை வைக்கக்கூடாது? இது மக்களாட்சி தானே, இல்லை இது மன்னராட்சியா? சிந்திச்சு பார்க்கணும். குறிப்பிட்ட முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க? இவர்களெல்லாம் ஜாதி பேரை எடுத்து மாற்றிட்டு இருக்காங்க, அப்போ ஜாதியை இவங்க மாற்றுறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணோட்டமாக இருக்கும். பொது வெளியில் பார்க்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் உண்மை அது கிடையாது. இது ஜாதி பேரை மாற்றணும் அப்படிங்கிறதே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய சிலருடைய கோரிக்கை தான். இவர்கள் எங்கேயுமே முக்குளத்தூர் சமுதாயத்தோட அடையாளங்கள் இருக்கக்கூடாது, முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அஜெண்டாவாக இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. இதே மாதிரி இவர்கள் சமூக நீதி பள்ளிகள், சமூக நீதி விதிகள் அப்படின்னு கொண்டு வர்றவங்க இன்றைக்கி தனித்தொகுதிகள் இருக்குது, அதை சமூக நீதி பொது தொகுதி அப்படின்னு மாற்ற முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். இதையெல்லாம் சமூக நீதி விடுதி அப்படின்னு மாற்றக்கூடியவர்கள் தேர்தலில் நிற்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பை ஏன் பொதுவாக வைக்கக்கூடாது? அது மட்டும் ஏன் தனியாக இருக்க வேண்டும்? அது மட்டும் ஏன் தனித்தொகுதியாக இருக்க வேண்டும்? அதற்கும் நீங்கள் சமூக நீதி விடுதி பொது தொகுதி அப்படின்னு மாற்றிட வேண்டியதானே? சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி பல்வேறு சட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு சார்பாக இருக்குது. அது சட்ட பாதுகாப்பு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் இந்த சமுதாயங்களுக்கு என்ன இருக்குன்னா எதுவுமே கிடையாது. இவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் இவர்களுடைய போராட்டங்கள், இவர்களுடைய வரலாறு, பண்பாடுகள் ஆங்காங்கே பெயர்களாகவும் கட்டிடங்களாகவும் இருக்கும். அது மட்டும்தானே இவர்கள்ட்ட இருக்குது. மற்றபடி இவங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அப்போ நீங்கள் இது ஏதோ சொல்லுவாங்களே, சமப்படுத்தணும் அப்படின்னா, பள்ளத்தையும் மேட்டையும் சமப்படுத்தணும் அப்படின்னா இரண்டையும் ஓரளவுக்கு சமப்படுத்தணும். ஆனால் நீங்கள் மேட்டில் இருக்கிறதெல்லாம் வெட்டி 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 பள்ளத்தில் போட்டு இப்போ பள்ளம் மேடாயிடுச்சு, மேடு பள்ளமாயிட்டு. அப்போ இதற்கு பேராக சமூக நீதி? சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்தோட கட்டமைப்பும் சரி, அவர்களுக்கு எதிராக வலிமையாக இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நோக்கம்.
அதற்கு இவர்கள் வந்து சீட்டுக்கட்டை வந்து முழுசாக கவுக்காமல் ஒவ்வொரு சீட்டாக மெதுவாக உருவிக்கிட்டே வருவாங்க. பெரிய பவராக இருக்கக்கூடியவர்கள் மீது உடனடியாக கையை வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் வந்து உருவிட்டு வருவாங்க. சிந்திச்சு பாருங்கள், பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. முத்துராமலிங்க தேவரை பற்றி யாராவது செஞ்சுட்டா நாங்கள் கொந்தளிச்சிடுவோம், நாங்கள் பதில் கொடுத்துருவோம், முத்துராமலிங்க தேவர்களுக்கு நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த பெயர் வைக்கப்பட்ட அவர்களுடைய வரலாறு தாங்கி நிற்கக்கூடிய கட்டிடங்களுக்கும் சரி அந்த பெயர்களை எல்லாம் அழிச்சிட்டு வருவாங்க. அப்போ அந்த பவர் வந்து ஒரு இடத்துல குமிஞ்சு இருக்கிறதுனால அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சீட்டையும் இவர்கள் வந்து கலைத்து விடுவார்கள். கடைசியில் அதையும் கலைச்சிருவாங்க. இதுதான் இவர்களுடைய நோக்கம். ஆனால் இவர்கள் வந்து இந்த பேர் மாற்றுறதுங்கிறதே யாருடைய கோரிக்கை? சிந்திச்சு பாருங்கள். இந்த பேரை மாற்றணும் அப்படிங்கிறத யாருடைய கோரிக்கை? இது முக்குலத்தோர் சமுதாயத்தோட கோரிக்கையா? முக்குலத்தோர் சமுதாயம் என்னைக்காவது பேரை மாற்றணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்களா? சிந்திச்சு பாருங்கள். பெயர் மாற்றம், அங்கே அப்படி இருந்த பெயரை இப்படி மாற்றுங்க, இப்படி உள்ள பெயரை அப்படி மாற்றுங்க, இந்த பெயர் மாற்றமே முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு எதிரான கோரிக்கை. முக்குலத்தோர் என்றைக்குமே இந்த பெயரை மாற்றுங்க, எங்களுக்கு அந்த பெயர் விடுங்க அப்படின்லாம் எங்கேயுமே சொல்லலை. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸோ திட்டமிட்டு இவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவாக தான் இவ்வளோ பெரிய வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு அப்படின்னு பேசுவாங்க. வேறு யாராவது பேசுவாங்களா? இது வந்து ஹிந்தி திணிப்பு, அதாவது வட மாநிலத்திலேருந்து ஹிந்தியை வந்து கொண்டு தமிழ்நாட்டில் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஹிந்தி திணிப்பை விட மிகவும் மோசமான ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற பெயரில். ஜாதி ஒழிப்புனா அதை உண்மையாக நீங்கள் ஒழிக்க வேண்டும். எல்லா கட்டடத்துலையும் இருக்கக்கூடிய பெயர்களை, தலைவர்கள் பெயர்கள் இருக்கக்கூடிய எல்லா கட்டத்திலையும் பேரை நீக்குங்க. எந்த கட்டடத்துக்குமே பேர் வேண்டாம், எல்லா கட்டடத்துக்கும் சமூக நீதி பெயர்கள் அப்படின்னு மாற்றுங்க. எல்லா ஜாதியுமே வந்து எந்த ஜாதிக்கும் தனிப்பட்ட சலுகைகள் இல்லாமல் எல்லாத்திற்கும் சமூக நீதி, சமநீதி கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன, ஒரு குறிப்பிட்ட முக்குலத்தோர் சமுதாயத்தோட பெயர்களை மட்டும் நீக்குவதா? சிந்திச்சு பாருங்கள். இவ்வளோ, அதாவது ஒரு சின்ன விஷயமாக முக்குலத்தோர் சமுதாயத்தில் ஒரு பெயர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வரலாறு, பாரம்பரியம், இது எல்லாத்தையும் நீக்கி சமூக நீதின்னு கொண்டுகிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா முக்குலத்தோர் சமுதாயத்தோட தலைவர்கள் இதை குறித்து நீங்கள் வந்து கேள்வி எழுப்பணும், போராட்டம் நடத்தணும். உங்களுக்கு ஏதோ சிறிய வாய்ப்புகள் வரக்கூடிய தேர்தலில் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து வாயை மூடி மௌனமாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வருங்கால சந்ததி உங்களை மன்னிக்காது, ஒருத்தரும் நல்லாவும் இருக்க மாட்டீங்க. சிந்திச்சு பாருங்கள். அதாவது நமக்கான தேவைகளை மட்டும் நாம் பூர்த்தி செய்து கொண்டு நம்ம சமுதாயம் கண்ணு முன்னாடி அழியும் போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால் நல்லா இருப்போமா? சிந்திச்சு பாருங்கள். சோறு கிடைக்கிச்ச இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியுமா? அவர்கள் நமக்கு வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. அப்போ இந்த முக்குலத்தோர் சமுதாயம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாளும் பொழுதுமாக இந்த தலைவன் என்னைக்காவது நமக்கு பேச மாட்டான்னு தெருவாக போஸ்டர் அடித்து விட்டுறான். நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா இவன் குரல் கொடுக்க மாட்டானா, ஒரு போராட்டம் நடத்த மாட்டானா அப்படின்னு சொல்லி அவன் கை காசப்பட்டு எல்லோரும் இங்கே வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் கிடையாது. எல்லோரும் அன்றாடம் காட்சியாக தான் இன்றைக்கி இருக்காங்க. அவ்வளோ வெறும் ஒரு நாளைக்கு நல்லா இருந்த சமூகம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கொஞ்சமாக வீழ்ந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை அடைஞ்சிருக்காங்க. அப்போ என்றைக்காவது ஒரு சமுதாயத்தில் நம்ம சமுதாயத்தில் ஒரு தலைவன் நல்ல மாதிரி வந்து நமக்காக பேச மாட்டானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அவர்கள் வந்து உங்கள் பின்னாடி சுற்றி வருகிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் அவர்களை ஏமாத்துறீங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இப்படி தொடர்ந்து இந்த சமூக நீதி பள்ளி, சமூக நீதி விடுதின்னு ஊர் பூரா பேரை மாற்றிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த மக்கள் போராடுறாங்க. தேனி, திண்டுக்கல், உசிலம்பட்டியில் அந்த மக்கள் தெருவில் நின்று போராடுறாங்க. காவல்துறை ஈஸியாக வந்து 10 நிமிஷத்தில் அவங்கள வந்து கலாய்ச்சிடுறாங்க. ஆனால் தலைவர்கள்னு சொல்லிட்டு ஊருக்கு 10 பேர் இருக்கீங்க, யாராவது குரல் கொடுத்துருக்கீங்களா? யாராவது சென்னையில் இருக்கீங்க, அங்கே இருக்கீங்க, இங்கே இருக்கீங்க, ஒரு போராட்டம் அறிவிக்க வேண்டியதானே? நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்.